அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த அறம் சேனல் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதற்கு வாய்ப்பளித்த ஏக இறைவனுக்கே எல்லா புகழும். நம் எல்லோரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நாம் இப்பொழுது புனிதமிக்க மாதங்களில் ஒன்றான முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் மாத கணக்கீடை பற்றி குறிப்பிடும் பொழுது, அல்லாஹின் கணக்கின்படி மாதங்கள் என்பது 12 ஆகும். அவற்றில் 4 புனிதமானது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். 4 புனித மாதங்கள் எது என்று உடனடியாக யாரிடத்திலாவது கேட்கப்பட்டால் அவர்கள் சற்று அதற்கு யோசித்து தான் பதிலை சொல்வார்கள், அல்லது சிலர் தெரியவில்லை என்று சொல்வார்கள். அது ஒன்றும் சிரமமான காரியமெல்லாம் கிடையாது. மொத்தம் 12 மாதங்கள் இருக்குது. முஹர்ரமில் ஆரம்பித்து துல்ஹஜ் வரைக்கும் நம்ம கணக்கு வச்சுருக்கிறோம். இதில் 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியது. கடைசி 2ம், அடுத்ததாக முதல் மாதமும், 11வது மாதம், 12வது மாதம், அடுத்தது 1வது மாதம், துல் கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், அடுத்ததாக ரஜப். இந்த 4 மாதங்கள் புனிதமிக்க மாதங்கள். அதே போல் நம்முடைய கணக்கீடின்படி முஹர்ரம் முதல் மாதமாக ஹிஜ்ரியினுடைய கணக்கீடாக நம்ம வச்சுருக்கிறோம். முதல்ல நம்ம இந்த முஹர்ரமை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை விஷயம் என்னென்னா, ஹிஜ்ரி கணக்கு என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை, அபூபக்கர் சித்திக் அல்லாஹ் காலத்திலையும் கிடையாது. உமர் அல்லாஹ் காலத்தில் நாள் கணக்கீடுக்காக, இப்போ எப்படி நம்ம ஜனவரி பிப்ரவரி கணக்கீடாக வச்சுருக்கிறோமோ அவங்க மாதிரி அப்போது இருந்த அந்த கணக்கீடின்படி ஒரு வருடத்தினுடைய ஆரம்பம் முடிவுன்னு ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பை கணக்கீடாக வைக்கிறதா, அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறதா, அல்லது அவங்க இறப்புலேருந்து கணக்கு வைக்கிறதா, அல்லது அவங்க ஹிஜ்ரா செஞ்சது கணக்கு வைக்கிறதா அப்படின்னு சொல்லி பல்வேறு ஆலோசனைகள் பகிரப்பட்டது. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலேருந்து மதீனாவிற்கு எப்போது ஹிஜ்ரா செஞ்சு வந்தாங்களோ அதுலேருந்து இந்த ஹிஜ்ரி ஆண்டு கணக்கிடப்படுது. சரிங்களா? அப்படி கணக்கீடு நம்ம பண்ணோம்னா இப்போது 1400 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரா செஞ்சு 1445 ஆண்டுகள் முடிஞ்சிருக்குது. 1446வது ஆண்டில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த கணக்கீடின்படி இந்த முஹர்ரம் ஒரு முதல் நாளாக, முதல் மாதமாக கணக்கிடப்படுது. மற்றபடி இந்த மாதத்திற்கென்று வேறு இந்த ஹிஜ்ரிக்கென்று தனி சிறப்போ, இந்த வருஷ பிறப்புக்கென்று தனி சிறப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சில பேர் ஹாப்பி இஸ்லாமிக் நியூ இயர், ஹாப்பி முஹர்ரம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பிதத்தான விஷயங்கள். அப்படி நம்ம சொல்வதற்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. அதெல்லாம் நூதனமான ஒரு செயல் என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அடுத்தபடியாக இந்த முஹர்ரம் மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளில் உள்ளது என்னென்னா, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் வைக்கக்கூடிய இந்த ஆஷுரா நோன்பு எனப்படும். ஆஷுரா என்றால் 10வது என்று பொருள். சரிங்களா? எதுவுமே நம்ம தெரிஞ்சு அந்த அமலை செய்கிறது கூடுதல் சிறப்பு. ஆஷுரா, அஷரா அப்படின்னா அரபியில் 10, ஆஷுரா அப்படின்னா 10வது அப்படின்னு அர்த்தம். முஹர்ரமுடைய 10வது நாள் நோன்பு வைக்கிறனால ஆஷுரா நோன்பு அப்படின்னு சொல்லி இது பரவலாக இந்த ஒரு பெயரை கொண்டு அழைக்கப்படுது. முதல்ல இந்த முஹர்ரமுடைய அந்த நோன்பை பற்றி நம்ம ஒரு சிறிய வரலாறு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். சுருக்கமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே, ஜாஹிலியத்தினுடைய காலத்திலிருந்தே, அதாவது நபித்துவம் கிடைப்பதுக்கு முன்பிலிருந்தே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஊரில் எப்படி இருந்துச்சுன்னா, குறைஷிகள் கூட இந்த முஹர்ரமுடைய 10வது நாள் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. நபி அவர்களும் நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நோன்பை வச்சுருக்கிறாங்க. நபித்துவம் கிடைச்சதுக்கு பின்னாடி அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க முஹர்ரமுடைய 10வது நாள் நோன்பை. எப்போ ரசூல்லா மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரா செஞ்சு வந்தாங்களோ அப்போ அதுக்கு ஒரு காரணம் கிடைக்கிது அந்த நோன்பை வைக்கிறதுக்கு. அதுதான் நம்ம நல்லா விளங்கிக்கிறணும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தோடனே யூதர்கள் சிலர் என்ன செய்கிறாங்க, இந்த நோன்பை வச்சிருக்கும் போது ரசூலா கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு இந்த நாளை நோன்பு வச்சிருக்கிறீங்க? ஏன்னா அதுலேருந்து வேதம் உடையவங்களாம் இருப்பாங்க, அவங்க ஏதாவது வச்சிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு காரணம், தனிப்பட்ட காரணம் இருக்கும் அப்படிங்கிறனால ரசூலா கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு இந்த நாளை நோன்பு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்குறப்ப, இந்த நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கௌமி அல்லாஹ் தஆலா ஃபிரௌன் அவங்க கூட இருந்து காப்பாற்றினா, ஃபிரௌனையும் அவங்க கூட இருந்து அல்லாஹ் தஆலா கடலில் மூழ்கடிச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இந்த காரணத்துக்காக நீங்கள் நோன்பு வைக்கிறீங்களா? அப்படி பார்த்தா உங்களை விட நாங்கள் தான் ரொம்ப தகுதி வாய்ந்தவங்க அந்த நோன்பு வைக்கிறதுன்னு சொல்லி அதுக்கென்று ஒரு தனி காரணத்தை சொல்லி ரசூலா நோன்பு வைக்க சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நோன்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நோன்பு ஒரு கடமையான நோன்பாக ஆகுது. ரமலான் நோன்பு கடமையாக்கப்படலை, முஹர்ரம் நோன்பு கடமையாக்கப்படுது 10வது நாள் நோன்பு. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, அந்த 10வது நாள் யாரெல்லாம் இது வரைக்கும் சாப்பிட்ருந்தாங்கன்னா அந்த சாப்பாடு அப்படி நிறுத்திக்கிட்டு அந்த பகல் நேரத்தில் அதுக்கு பிறகு அவங்க நோன்பை கண்டினியூ பண்ணட்டும். யாராவது சாப்பிடாமல் இருந்தாங்களா கூட அவங்க இதுக்கப்புறம் சாப்பிட வேணாம், அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த நோன்பு என்ன செய்யட்டும், அந்த இஃப்தாரோட நேரம் வரைக்கும் கண்டினியூ பண்ணட்டும். எல்லாரும் என்ன செய்யணும், கண்டிப்பாக மொத்தம் இந்த நாளில் நோன்பு வைக்கணும்னு சொல்லி அது ஒரு கடமையான நோன்பாக ஆகுது.
அதற்கு அடுத்தபடி என்ன ஆகுதுன்னா ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலானோட நோன்பு கடமையாக்கப்பட்ட உடனேயே இந்த முஹர்ரமுடைய நோன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியவங்க வச்சுக்கலாம், விரும்பாதவங்க வைக்க வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு அனுமதி என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. அதே போல் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அபூதர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இரவின் எந்த பகுதி சிறந்தது, இன்னும் மாதங்கள் எது சிறந்தது என்று அப்படின்னு கேட்டேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவில் சிறந்தது அதனுடைய நடுப்பகுதி, மாதங்களில் சிறந்தது நீங்கள் முஹர்ரம் என்று அழைக்கக்கூடிய அல்லாஹுடைய மாதமாகும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹுடைய மாதம், ஷஹருல்லா, அல்லாஹுடைய மாதம் என்று இந்த முஹர்ரமுடைய மாதத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தனிப்பட்ட சிறப்பை என்ன செய்கிறார்கள், சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் இந்த ஒரு மாதம் ஏற்கனவே 4 மாதங்கள் புனிதமிக்க மாதம் ஒரு மாதமாகவும் இருக்குது. அதே போன்று இந்த மாதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய மாதம், முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹுடைய மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட சிறப்பை என்ன செய்கிறாங்க, இந்த மாதத்தை சொல்கிறதுனால இந்த மாதத்தில் நம்மளால் முடிஞ்ச அமல்கள் என்ன செய்ய வேண்டும், நம்ம அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டும். அல்லாஹுடைய மாதம்ன்றப்ப அதில் நம்ம கூடுதலாக அமல்களை செய்ய வேண்டும், பாவங்களை விட்டு நம்ம முடிந்தவரை தவிர்ந்திருக்க வேண்டும். அதே போன்று இந்த முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய அந்த 10வது நாள் நோன்பு, ஆஷுரா நோன்புன்னு தான் ரசூலுல்லாஹ் முதல்ல கடமையாக்குறாங்க. சிறிது காலத்திற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சம்பந்தமாக பேசும் பொழுது சஹாபாக்கள் கேட்குறாங்க, எல்லா விஷயத்திலும் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்ய சொல்கிறீங்களே, இப்போ யூதர்கள் வைக்கக்கூடிய அதே நாள் தான் நம்மளும் நோன்பு வைக்கிறோம், அது வரைக்கும் ரசூல்லா அந்த நோன்பு தான் அந்த யூதர்கள் சொன்னதுக்கப்புறமும் அதே ரீசனுக்காக தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றினதுக்காக அதே காரணத்திற்காக தான் அந்த நோன்பை வச்சுட்டு வராங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, எல்லா விஷயம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மாறு செய்ய சொல்கிறீங்களே, அப்போ இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் அவங்க வைக்கக்கூடிய அதே 10வது நாள் தான் நம்மளும் வைக்கிறோம், இது அவங்களுக்கு ஒப்பா நடக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறப்ப அப்போ நபி அவர்கள் சொல்கிறாங்க, அடுத்த வருடம் இறைவன் நாடி நான் உயிரோடு இருந்தேன்னா நான் கண்டிப்பாக 9 அன்றும் நான் நோன்பு வைப்பேன் அப்படின்ற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த வருடம் முஹர்ரம் வரதுக்குள்ளேயே நபி அவர்கள் இறந்து விடுகிறார்கள். சரிங்களா? இப்போ இந்த ஆஷுரா நோன்பு அப்படின்றது 10வது நாள் நோன்பு தான். யூதர்களுக்கு மாறு செய்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், 9வது நாளும் சேர்த்து வைக்கணும். ஆக 9ம் 10ம் என்ன செய்யணும், நம்ம இந்த முஹர்ரமுடைய அந்த ஆஷுராவுடைய அந்த 10வது நாள் நோன்பை சேர்த்து 9ஓட சேர்த்து தாஸ்வா 9வது நோன்பையும் ஆஷுரா 10வது நோன்பையும் நம்ம சேர்த்து வைத்தால்தான் ஒரு பரிபூர்ணமான நன்மை என்ன செய்யும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வேளை ஒரு சிலரால் இந்த 9ஆம் நோன்பு பிடிக்க முடியாமல் போயிடுச்சு, சந்தர்ப்ப சூழ்நிலையினால இல்லை உடம்பு சரியில்லாதனால, வேண்டுமென்றே விடக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த யூதர்களுக்கு மாறு செய்ய சொல்கிறனால அந்த அமலுடைய பரிபூர்ணமாக நன்மை கிடைக்கணும்னா நம்ம கண்டிப்பாக 2ஐயும் சேர்த்து தான் வைக்கணும். நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏதாவது உடம்பு சரியில்லை வெளியூர் போயிடும் அப்படிங்கிற காரணத்தினால 9ஆம் நாள் நோன்பு விடப்பட்டுருச்சு அப்படின்னா 10வது நாள் நோன்பு மட்டும் வச்சாலும் தவறு கிடையாது. ஏன்னா முக்கியம் வந்து அந்த ஆஷுரா 10வது நாள் நோன்பு தான். ஒருவேளை நம்மளால் 9ஆம் நோன்பு வைக்க முடியல அப்படின்னா 10வது நோன்பு மட்டும் வச்சா போதுமானது. நமக்கு 2 நோன்பு வைக்க சக்தி இருந்துச்சுன்னா 9வது நோன்பும் 10வது நோன்பு வைக்கணும் அப்படின்றது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையாக இருக்குது. அதே போன்று அரஃபா நோன்புக்குரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சென்ற மாதம் துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம் அந்த ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய அந்த நாள் அரஃபா நாள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த 9ஆம் நாள் பிறை 9இல் வைக்கக்கூடிய அந்த அரஃபா நோன்புக்கு என்ன நன்மைன்னு பார்த்தோன்னா, முந்தைய ஒரு வருடம் அடுத்த ஒரு வருடத்திற்கான பாவங்களுக்குரிய பரிகாரமாக அந்த நோன்பு அமையும். அதே போல் இந்த முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய இந்த நோன்புக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக நம்ம முடிந்தவரை என்ன செய்யணும், இந்த மாதத்தின் அந்த சுன்னத்தான் நோன்பு, ஏன்னா ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி அது ஒரு ஃபர்லான் நோன்பாக இருந்துச்சு, ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு பின்னாடி தான் விரும்பியவங்க வச்சுக்கங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதுக்கென்று தனி சிறப்புகள் இருக்குது, அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதே மாதிரி அல்லாஹுடைய மாதம் ரசூலுல்லாஹ் சொல்கிறனால நம்ம இந்த மாதத்தை சிறப்பித்து அந்த நோன்பை வச்சோம்னா நிறைய விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். பொதுவாக நோன்புக்கென்று தனிப்பட்ட கூலிகள் இருக்குது, அல்லாஹ் நானே அதற்கு கூலியாவன்னு சொல்கிறான். நோன்பாடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கிறான். நோன்பு வந்து அல்லாஹுக்கு ஒரு பிடிச்ச செயலாக இருக்கிறனால அல்லாஹுடைய மாதம் இந்த முஹர்ரம் மாதம் சொல்லி சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறனால நம்ம ஒரு சாதாரணமான செயலாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த முஹர்ரம் பிறை 9ம் முஹர்ரம் பிறை 10ம் நாம் இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த மாதத்தினுடைய ஒரு சிறப்பு. வேறு எந்த ஒரு இபாதத்தும் இதில் கிடையாது. ஹிஜ்ரிக்கான ஒரு ஹாப்பி இஸ்லாமிக்னு சொல்கிறதோ, வருஷ பிறப்பை கொண்டாடுறதோ எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய அனாச்சாரமாக இன்றைக்கி நடக்கக்கூடியது என்ன தெரியுமா, துக்கத்தை கடைபிடிக்கணும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட நாளாக அந்த முஹர்ரமுடைய 10வது நாளை கணக்கிட்டு சில என்ன செய்கிறார்கள், அந்த துக்கத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லி மோசமான காரியங்கள் என்ன செய்ய நாட்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதாவது பஞ்சா அப்படின்னு சொல்லி கை வடிவத்தில் ஒரு விஷயத்தை அலங்கரித்து வச்சு அதுக்கு வணங்குறது, அதுக்கு வந்து அதை வந்து ஆசீர்வதிக்கிற மாதிரி செய்கிறது. அதே போன்று சில இடங்களில் வந்து தீ மிதிக்கிறது,
வைக்கிறது, அதே போன்று ஜோடிக்கப்பட்ட வீடுகள் போன்ற ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டு அப்படியே அதை தூக்கிட்டு ஜனாசா தூக்கிட்டு போகிற மாதிரி போடுறது, இது எல்லாத்துக்கும் மேலாக இங்கே நடக்கக்கூடிய அனாச்சாரம், இதே பெரிய அனாச்சாரம். இந்த அனாச்சாரங்களில் உச்சகட்டமாக என்ன செய்வாங்கன்னா சினிமா பாடல்களை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு நைட்டோட நைட்டாக அன்றைய இரவில் நோன்பு வைக்கணும், அந்த இரவில் தஹஜ்ஜுடைய நேரம் இருக்குது, நோன்புடைய அந்த கடமை இருக்குது, அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் என்ன செய்வாங்கன்னா தீ மிதிப்பாங்க. இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள்லாம் நிறைய பகுதிகளில் வந்து இன்றும் செய்யப்படுது. இது வந்து அனாச்சாரம், ஷிர்கான விஷயம். இதற்கும் மார்க்கத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. இந்த முஹர்ரம், இது இஸ்லாம் எல்லா சகோதரர்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். முஹர்ரம் 10ஆம் நாள் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், தீ மிதிப்பதாக இருந்தாலும் சரி, பஞ்சா தூக்குவதாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி, ஆட்டம் பாட்டம் கூத்தாட்டம் என்று எதை செய்தாலும் சரி, இந்த முஹர்ரம் 10ஆம் நாள் செய்யக்கூடிய அந்த காரியத்திற்கும் இஸ்லாத்திற்கும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை இஸ்லாமியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் அல்லாதவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில பேர் இஸ்லாமியர்கள் கொண்டாடுறாங்க முஹர்ரமுடைய பண்டிகைன்னு சொல்லி வாழ்த்துக்கள்லாம் வந்து தெரிவிப்பாங்க. இது வந்து வாழ்த்துறது தெரிவிக்கிறது எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஒரே ஒரு நன்மையான காரியம் என்ன, நோன்பு வைக்கிறது. அதற்கு ஒரு காரணத்தை ரசூல்லா வந்து நமக்கு சொல்லி வச்சுட்டாங்க. யூதர்கள் வந்து எந்த காரணத்துக்காக வச்சாங்களோ அதே அவங்களோட நம்ம அதிகம் உரிமை வாய்ந்தவனால மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் தஆலா இந்த நாளில் காப்பாற்றிருக்கிறான். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லாஹ் தஆலா காப்பாற்றினா, முன்னாடி கடல் இருக்குது, கடலை தாண்டி கடலுக்கு உள்ளே போக முடியாது, பாதை கிடையாது, பின்னாடி ஃபிரௌனுடைய கூட்டம் துரத்திக்கிட்டு வருது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, மூசாவை எங்களை மாட்டி விட்டீங்களே அப்படின்னாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன, கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். அப்படி கிடையாது, என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்படி எவ்வளோ பெரிய படிப்பினையை வந்து அந்த மார்க்கம் வந்து நமக்கு வச்சிருக்குது. இது என்ன ஒரு படிப்பினை அப்படின்னு பார்த்தோம்னா, எதற்காக இந்த நோன்பை நம்ம வைக்கிறோம், எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா ஒரு இக்கட்டான சூழ்நிலை காப்பாற்றினானோ, வழியே கிடையாது, அதுதான் அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு பாதையை ஏற்படுத்தி ஈமான் கொண்டவர்களையும் அந்த தூதரையும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றினானோ, அது மாதிரி தான் நம்மையும் அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, மோசமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து பாதைகள் அடைக்கப்பட்டதை போன்று தெரிந்தாலும், இந்த உலகத்தில் நமக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை என்பது போன்று தெரிந்தாலும், நமக்கான வழி இனிமேல் கிடையவே கிடையாது என்பதை போன்று நமக்கு அனைத்தும் காட்சியப்படுத்தப்பட்டாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அவன் நமக்கு வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கையை நம்முடைய மனதில் நாம் பதிய வைக்க வேண்டும். அதைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டார்கள், அவருடைய கவுமுகளும் காப்பாற்றப்பட்டார்கள், எதிர்ப்படையினர் அழிக்கப்பட்டார்கள். இதன் காரணமாக யூதர்கள் நோன்பு வைத்தார்கள். அதே காரணம் காட்டி உங்களை விட நாங்கள் உரிமை வாய்ந்தவங்க சில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்கிறாங்க. யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்வதற்காக 9ஆம் நாளையும் சேர்த்து நமக்கு நோன்பு வைக்க சொல்லியிருக்காங்க. ஆக அல்லாஹ்வுடைய மாதமான இந்த முஹர்ரமுடைய மாதத்தை, இந்த புனிதமிக்க மாதத்தை நாம் அமல்களால் அலங்கரிக்க வேண்டும், நம்முடைய செயல்களால் அலங்கரிக்க வேண்டும், இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளால் அலங்கரிக்க வேண்டும். வெறும் இந்த பூஜை செய்கிற மாதிரி மற்றவங்க மாதிரி செய்கிற மாதிரி செய்கிறதோ, இந்த பஞ்சா தூக்குறதோ அல்லது லைட்டுகளை போடுறதோ, இதெல்லாம் வந்து அலங்கரிக்கிறதுனால எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு அல்லாஹுக்கு பிடித்த செயல்களை செய்யணும். அதில் குறிப்பாக எதை ரசூல் வழிகாட்டி இருக்கிறாங்களோ அந்த சுன்னத்தான நோன்பை நாம் நிச்சயம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.